தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு கேள்வி இருக்கு, மோடி அவர் என்ன செய்தார் அப்படின்னு இந்த திமுகவும் அதிமுகவும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏழை எளியவர்களுக்கு வீடு வழங்கும் திட்டம், பெண்களுக்கு ஆண்டுதோறும் 12 சிலிண்டர் கொடுக்கிற திட்டம், வீடுதோறும் இலவச குடிநீர் இணைப்பு வழங்க திட்டம், விவசாயிகளுக்கு வருடத்துக்கு 6000 ரூபாய், 5 லட்சம் மருத்துவ காப்பீடு திட்டம். இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் என்ன செஞ்சுக்குவாங்கன்னா கலைஞர் காப்பீடு திட்டம் பேர் வச்சுக்குவாங்க. நம்ம பிள்ளைக்கு நம்ம இனிஷியல் வைக்கலாம், அடுத்த பிள்ளைக்கு நம்ம ஏன் இனிஷியல் வைக்கணும், இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. பெண்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறாங்க. நம்ம ஒண்ணு இல்லைங்க, ஒரு மாவு அரைக்கிற மிஷின் 4 மிஷின் வாங்கி போட்டா நம்ம யாரையும் எதிர்பார்க்காம இருப்போமா இல்லையா? ஒரு தையல் மிஷின் 4 மிஷின் வாங்கி போட்டா யாரையும் எதிர்பார்க்காம இருப்போமா இல்லையா? 4 பேர் சேர்ந்து 3 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துட்டு 2 லட்சம் ரூபாய் திருப்பி தந்தா போதும் இருக்கிறாங்க. இந்த திட்டம்லாம் இருக்கு, நிதி இருக்கு. இந்த திமுக சொல்ற மாதிரி உள்ள வரும்போது தேர்தல் வரும்போது எல்லாருக்கும் 1000 ரூபாய் தருவோம், அனைவருக்கும் 1000 ரூபாய் தருவோம். ஆனா ஜெயிச்ச பிறகு தகுதி பார்த்து தரம் பார்த்து அதுவும் வரல. அவர் பதவி ஏற்று 33 மாசம் ஆச்சு. ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்று 33 மாசம் ஆச்சு. அப்ப நம்மளுக்கு என்ன இருக்கணும்? 33,000 ஒவ்வொருத்தருக்கும் வந்துடணும்ல, மாறல. என்ன நடக்குது இப்ப? அதே கொடுக்கலாமா வேணாமா கேட்டா நிதி இல்லையா? ஆனா அவங்க அப்பா வேறல, கருணாநிதி வேறால பெரிய பேனா சேலை கொண்டு போய் கடல்ல வைக்க போறாங்களாம். அதுக்கு பணம் இருக்கா? எத்தனை கோடி? 200 கோடிக்கு மேல கேக்குறாங்க. யாரு வீட்டு காசுல யாருக்கு செலவழிக்குது? பாரதிபுரம் பகுதியில் நெசவாளர்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்தேன். மூலப்பொருள் விலைவாசி உயர்வு, அவர்களுடைய உற்பத்தி பொருளுக்கான கூலி மிக மிக குறைவு, பவர் ஹேண்ட்லூம்லாம் வந்துட்டனால கைத்தறிக்கான தேவைகள் மிக குறைஞ்சிட்டே போய்ட்டு, இது கைத்தறி பொருளுக்கான விலை கூடுறதுனால வியாபாரம் குறைஞ்சி போயிடுது. இவருடைய பொருளை சந்தைப்படுத்துவதற்கான இடமும் இல்லை. நாம் செய்ய வேண்டியது ஒரு மிக முக்கியமானது நெசவு பூங்கா. இவர்களுடைய மூலப்பொருள் இவர்களுக்கு மானிய விலையில் கிடைக்க வேண்டும். இவர்கள் உற்பத்தி செய்கின்ற பொருள் சந்தைப்படுத்துவதற்கான இல்லது அரசு நெல்லை கொள்முதல் செய்வது போல கைத்தறி புடவைகளை விலை நிர்ணயம் செய்து நெசவாளர்களுக்கான அடிப்படையான அவர்கள் உற்பத்தி செலவு லாபம் இது ரெண்டும் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். உண்மையில் கைத்தறி சேலைக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. எங்கள் கடைகளுக்கு வந்த பிறகு விலை கூட, ஆனால் நெசவாளிக்கு இது கிடைக்கல. இதை சரி செய்வது எனது முக்கியமான நோக்கம். அதற்கான இந்த நெசவு பூங்கா அதை முக்கியமான பங்காற்றும் என்று நான் நம்புகிறேன். இந்த பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தவுடன் முதலாவதாக நெசவு பூங்கா அமைப்பதற்கான எல்லா களங்களையும் உருவாக்குவோம். நன்றி. நீங்கள் இப்போ போகிற இடங்கள்லாம் ஒவ்வொரு இடங்கள்லையும் காய்கறி விற்கிறீங்க, அந்தந்த தொழில் செய்கிறவங்க கூட இணைந்து பண்ணுறீங்க. அவங்க மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? இப்போ கூட இவங்க எங்கள் வீட்டுக்கு இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை. பிரச்சனைகளை நமக்கு மனுவாக எழுதி கொடுக்குற போது உணர்றதுக்கும் களத்தில் இருந்து அந்த பணியை ஒன்றும் இல்லைங்க. நெசவாளர் உள்ள உட்காந்து ஒரு 2 நிமிஷம் கட்டை போட்டு பாருங்கள், முடியலை. அப்போ அவங்க நாள் பூரா கையும் காலையும் ஆட்டி பிழைச்சிட்டு இருக்கிறாங்க. அதோட வலி வேதனை கொஞ்சம் உணர்கிற போது இதற்கு தீர்வுகளை கொடுப்பதற்கான உத்வேகம் எனக்கு இன்னும் கூடுதலாகும் நான் நம்புகிறேன். அதனால தான் நான் மக்களோட நிற்கிறேன். மக்கள் அதை ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க.